நேர்களே, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது துவங்கி இருக்கிறது. விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி மறைந்ததை தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதிக்கான வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதற்காக காலையிலேயே வரிசையில் காத்திருந்தனர். தற்பொழுது தொடர்ந்து அவர்கள் வாக்களித்து வருகின்றனர். 1,20,040 பெண் வாக்காளர்களும் 29 மாற்று பாலினத்தவர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். இத்தேர்தலில் வாக்களிக்க மொத்தம் 2.37 லட்சம் பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தமாக 2,37,031 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றனர். மக்கள் காலையிலேயே ஆர்வமுடன் வந்து தற்பொழுது வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அதற்கான பணிகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் 216 மத்திய பாதுகாப்பு படையினரும் 2,800 போலீசாரும் ஈடுபட்டிருக்கின்றனர். விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி காலமானதை தொடர்ந்து இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது. கடந்த ஜூன் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. 24ஆம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்து 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக சார்பில் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட 11 கட்சிகளின் வேட்பாளர்களும் 18 சுயேட்சை வேட்பாளர்களும் என மொத்தம் 29 பேர் இந்த தேர்தல் களத்தில் இருக்கின்றனர். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக இந்த தொகுதியில் நடந்த பிரச்சாரம் கடந்த 8ஆம் தேதி மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. இங்கு மும்முனை போட்டி நிலவக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறை அதிமுக போட்டியிடாததால் அந்த அதிமுகக்கு விழ வேண்டிய அந்த வாக்கினை பெறுவதற்கு திமுகவும் பாமகவும் கடும் போட்டியில் அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக தொடங்கியிருக்கிறது. மக்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தமட்டில் அங்கு பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் 216 மத்திய பாதுகாப்பு படையினரும் 2,800 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதையொட்டி 276 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் 1,16,962 ஆண் வேட்பாளர்களும் 1,20,040 பெண் வேட்பாளர்களும் அதேபோல் 29 மூன்றாம் பாலினத்தவர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். மொத்தமாக 2,37,031 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். அதேபோல் 42 மையங்கள் பதற்றமானதாகவும் 3 மையங்கள் மிக பதற்றமானதாகவும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுகிறார். இடைத்தேர்தல் தற்பொழுது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் திமுக சார்பில் அங்கு களத்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம்.